வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே எளிமையான முறையில் வீட்டிலையே ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஓலை பக்கோடா, ஓலை சேவு அப்படி கூட சொல்லுவாங்கங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்னு சொல்லி. இதுக்கு நம்ம அரிசி மாவுலாம் ஊற வச்சு அரைக்காமல் இன்ஸ்டன்டான முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது நார்மலான அரிசி மாவு தாங்க, வறுக்காத அரிசி மாவு. அதில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவை சளிச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, நல்லா பொட்டுக்கடலையை மிக்சியில் வச்சு அரைச்சிட்டு நல்லா சளிச்சு இது போல் நைஸாக எடுத்துருக்குறேங்க. 1/2 கப் அளவு எல்லாமே வந்துட்டு ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அந்த ஓலை பக்கோடாவுக்கு பெருங்காயத்தூளோட ஃப்ளேவர் தாங்க நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக சூடான எண்ணெய் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றும் பொழுது நல்லா சூடாக இருக்கணும். இது எல்லாத்தையுமே கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதே போல் நீங்கள் மிளகாத்தூள் போடுறதுக்கு பதிலாக வரமிளகாயவும் பூண்டவும் நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க. அந்த பூண்டோட ஃப்ளேவரும் வந்துட்டு இந்த ஓலை பக்கோடாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. பாருங்கள், பட்டர் போட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் அந்த மாவு வந்துட்டு இது போல் கொலக்கட்டை மாதிரி பிடிக்கிற மாதிரி ஒரு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் ஓலை பக்கோடா நல்லா கிறிஸ்பாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போ இதில் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. நார்மலாக ஓலை பக்கோடா பண்ணுறதுக்கு இட்லி அரிசி ஊற வச்சு அரைச்சி பண்ணணும். நம்ம அது போல் இல்லாமல் இது போல் எளிமையான முறையில் செஞ்சு முடிச்சிடலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு வந்துட்டு இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முறுக்கு மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டான பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இதே போல் ஒரு அச்சு வந்துட்டு குழாயில் எண்ணெய் தடவி எடுத்துருக்குறேன். அதில் வந்துட்டு மாவு வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறலாம். இந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இது போல் புழிஞ்சு விட்டுக்கிறலாங்க. இப்போ இது வேகிறதுக்கு வந்துட்டு 3லேருந்து 5 நிமிஷம் ஆகும். இந்த நுரெல்லாம் நல்லா அடங்குற வரைக்கும் வேகணுங்க. நம்ம சீக்கிரமாகவே எடுத்துட்டா அது வந்துட்டு சூடாக இருக்கும் பொழுது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நொசன்னு போயிடும், மொறுமொறுப்பு இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா இது போல் நுரை அடங்கினதுக்கப்புறமா மறுபக்கமும் பெரட்டி கொடுத்துக்கலாம். இது போல் மொத்தமாக இருக்கும் பொழுது நமக்கு பெரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக உடச்சி எடுத்துக்கலாம். அந்த நுரெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. சூப்பராக ஓலை பக்கோடா 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.